ஜனங்களை வனாந்தரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டச் சொல்லி அதிலே நடப்பிக்கும்படி கட்டளையிட்ட ஒவ்வொரு காரியமும் இனி வரப்போகிற நன்மைகளின் நிழலாக இருக்கிறாராக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு உணர்த்துகிறார். ஜாதி முழுவதும் மதமுருமிய உருமானங்கள் பல்வேறு மத சடங்குகள் உட்பட நிழலாக இருக்கிறது வருஷந்தோறும் செய்யும்படி இஸ்ரேல் ஜனங்களை கட்டளையிட்டு அவர்கள் செய்து வந்த ஒவ்வொரு நிழலான காரியமும் தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நடைபெற்று வரும் நமது இரட்சிப்பிற்கும் சுவிசேஷ கால நிறைவேறுதலுக்குமான நிறைவேறுதாக இருக்கின்றன. நிறைவேறுதாக இருக்கின்றன. யூதர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சடங்குகள் அவர்களுடைய வழிபாடு முறைகளாகியது குறித்த வரலாற்று ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்காக மாத்திரம் நாம் இந்த பாடத்தை இவ்வளவாண்டு படிக்கவில்லை. மாறாக தேவன் அவற்றை ஒழுங்குபடுத்தி உருவாக்கியதால் நமக்கு அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருக்கும் நிழல்களின் பொருளை அறிந்து கொள்வதற்காகவே உண்மையில் இஸ்ரவேல் ஜாதி முழுவதும் அடங்கிலாய அயமானல் பல்வேறு மத சடங்குகள் உட்பட உடலாங்கள் இருந்து வருஷந்தோறும் செய்யும்படி தேவன் எவ்வளவு கவனத்தோடு இக்காரியங்களை நடத்தினார் என்பதை நாம் உணராமல் இருந்தால் நிச்சயமாக இந்நிழலானவைகளுக்கு தகுந்த முக்கியத்துவத்தை அளிக்க தவறிவிடுவோம். முதலாவதாக அவர் மோசேயை மலைக்கு அழைத்துச் சென்று அங்கே எவ்விதமாக காரியங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவருக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். இரண்டாவதாக ஒவ்வொன்றிலும் வெகு கவனத்தோடு இருக்குமாறு அவனுக்கு கட்டளையிட்டார். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய்ய எச்சரிக்கையாயிரு. ஆகையினால் ஒவ்வொரு சிறு பாகத்தையும் கவனமாக செய்ய வேண்டும் என்று எச்சரித்தார். ஏனெனில் அவை ஒவ்வொன்றும் சிறியதானாலும் பெரியதானாலும் வரப்போகிற விசேஷமானவைகளின் நிழலாக இருப்பதினால் இந்த நிழல்கள் சரியாக அனுசரிக்கப்படவும் ஜனங்கள் இதில் அலட்சியம் காட்டாதிருக்கவும் அவ்வாறு செய்தார். அவர் கட்டளையிட்டதற்கு மாறாக செய்த எவனும் மரண தண்டனையை பெற்றதாக வேதத்தில் பார்க்கலாம். உண்மையில் இஸ்ரவேல் ஜாதி முழுவதும் அதனுடைய நியாய பிரமாணங்கள் பல்வேறு மத சடங்குகள் உட்பட ஒரு நிழலாக இருக்கிறது. வருஷந்தோறும் செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களை கட்டளையிட்டு அவர்கள் செய்து வந்த ஒவ்வொரு நிழலான காரியம்
வரும் நமது இரட்சிப்பிற்கும் சுவிசேஷ கால நிறைவேறுதலுக்குமா